டேய் கணேசா, இவனை காலி பண்ணு. புரியன யாருன்னு இவ? ஏய், நீ எப்படி இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? என்ன மாமியாரே, சினிமால வர வில்லிங்கெல்லாம் தோத்து போற மாதிரி பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஏதோ தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இவ்ளோ படு பயங்கரமான காரியம் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. ஏய் டேய், என்னடா இவள பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவளையும் கட்டி போடுங்கடா. டேய், பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா? நீங்க எல்லாம் ஒரு தாயோட வயித்துல பிறந்தவங்க தானே. ஒரு உயிர் எடுக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா? ஏய், என்னடா வாய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவளை. ஏய், சீக்கிரம் அந்த கட்டை எடு. அடி அவளை. அக்கா எப்படி அடிக்கிற பத்தியா? இங்க விழுகிறடி, இங்க நம்ம மேல விழுந்தா ரொம்ப அசிங்கமாயிரும். வா ஓடி போயிடலாம். ஆமா. என்னடா சொல்ற நீ? வாக்கா, போங்க முதல்ல போ. இது மகாவோட வயித்துல இறங்கி இருக்க கூடாதா? இதுவும் ஓகே தான்டா, எல்லாம் நல்லதுக்கு தான். உங்களை யாருங்க குறுக்க வர சொன்னா? அண்ணி, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் எப்போ செத்து போனவன் தான். நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க அண்ணி. நீங்க அண்ணனுக்கு வேணும். நீங்க தான் என் அண்ணனை இந்த ராட்சசி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு நீங்க போங்க அண்ணி. உங்களை இப்படி விட்டுட்டு என்னால எப்படி தனியா போக முடியும்? ஐயோ, என்ன விட்டுருங்க அண்ணி. கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரோ அது நடக்கும். தயவு செஞ்சு இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போயிருங்க. ஷோ, இல்ல இல்ல, என்னால உங்களை இப்படி தனியா விட்டுட்டு போக முடியாது. நீங்களும் வாங்க போலாம். இல்ல அண்ணி, நீங்க போங்க அண்ணி. பரவாயில்ல, நீங்க என் கூட வாங்க. வாங்க போலாம், வாங்க வாங்க, எழுந்துறீங்க, வாங்க போலாம், வாங்க 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 போலாம். டேய்
அப்பாடா. ஏய் புலி, நீ என்ன ஆளுங்கடா கூட்டிட்டு வந்த? அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான்டா. அவனுங்க எங்கடா போனானுங்க? எங்கடா? டேய் எருமைகளா, எங்கடா இருக்கீங்க? வந்து தொலைங்கடா. வரானுங்க பாரு. அண்ணா சொல்லுங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேத்தையும் வெட்டி தள்ளுங்கடா, போடா. பாத்து பாத்து போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். முடியல நீ. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வா. பாத்து பாத்து. அண்ணி, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது நீ. என்னை விட்டுருங்க நீ ப்ளீஸ். அட நம்ம இங்க இருந்து போயிடலாம். அந்த ரவுடிங்க நம்மள துரத்தி வந்துருவாங்க. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்னை விட்டுட்டு போயிருங்க, நான் பாத்துக்கிறேன். ஷோ, உன்னை எப்படி என்னால விட்டுட்டு போக முடியும் வினோத்? அந்த ரவுடிங்க உன்னை கொலை பண்ணிடுவாங்க. அண்ணி, நீங்க இங்க இருந்து போறதுதான் முக்கியம். அந்த நந்தினி என்னென்ன காரியம்லாம் பண்ணிருக்கான்னு எங்க அண்ணனுக்கு தெரியணும். எங்க அம்மாவை கொலை பண்ணதுல இருந்து இவ பல காரியம் பண்ணிருக்கா. இவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீங்க போங்க அண்ணி. உன்னையும் காப்பாத்திட்டு தான் நான் இங்க இருந்து போவேன் வினோத். கடவுளே, இங்க பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கூட தெரியலையே. வினோத், நீ ஒண்ணு பண்ணு. நீ இங்கே இரு, நான் வண்டி ஏற்பாடு பண்ணி உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். வேணா நீ வேணாம், நீங்க போயிடுங்க. ஐயோ இரு வினோத், வந்துரு. அங்க பாரு. ஏய் வாடா. அந்த ரவுடி பசங்க இங்கே வந்துட்டானுங்க. இதுக்கு தான் உங்களை போங்கன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, அவங்க இங்கேயும் வந்துட்டானுங்க. நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க, நானும் மாட்டிக்கிட்டேன். நீ கவலைப்படாத வினோத், நானும் மாட்ட மாட்டேன், உன்னையும் மாட்ட விட மாட்டேன். வினோத், வினோத், இங்கதானே இருந்தா? வினோத், வினோத், வினோத். வினோத், மகாணி மாதிரி இருக்கு. என்ன இங்க இருந்து வர்றாங்க? அண்ணி, அண்ணி உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு இந்த பக்கம்லாம் வந்தீங்க? விஜய், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க அம்மாவை பத்தி எப்படி சொல்றதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீ எல்லா விஷயத்தையும் ஐஸ்வர்யா என்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப நாளாவே எங்க அம்மா மேல சந்தேகமா இருந்துச்சு. நம்ம வீட்டுல நடக்கிற குளறுபடிக்கெல்லாம் எங்க அம்மா தான் காரணம்னு நான் பல தடவை எல்லார்கிட்டையும் சொன்னேன். எங்க அண்ணன் தான் நம்பவே இல்லை. முதல்ல அந்த விஷயத்த விக்ரம் கிட்ட சொல்லுவோம் வாங்க. விஜய், எங்க விக்ரமோட தம்பி வினோத்தை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்தேன். அவனை காணோம். அவனை கத்தியால வர குத்திருக்காங்க. அவனை தான் தேடிட்டு வந்தேன். அண்ணி, என்ன சொல்றீங்க? அண்ணி, சரி, இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்க இருக்க கூடாது. வினோத் எப்படியா தப்பிச்சு போயிருப்பான். கண்டிப்பா உங்களை வந்து பாப்பான். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் வாங்க, போலாம் வாங்க.
அக்கா ஆடிட்டு இருக்கா? பேசு. சொல்லுங்க ஆடிட்டர் சார். புலி சார், நான் ஆடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க ஆடிட்டர் சார். நந்தினி மேடம் இல்லையா? அவங்க போனை எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்களா? அதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அக்கா போனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு சார்? அதனால தலை போற பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால என்ன பிரச்சனை ஆடிட்டர்? சார், நீங்க போனை மேடம் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார், உங்ககிட்ட தான் பேசணுமா? குடு. சொல்லுங்க ஆடிட்டர். ஏன் கிருஷ்ணன், இவ்ளோ பெரிய ஆடிட்டரா இருக்கீங்க? ஹலோன்னு சொல்லி யார் பேசுறதுன்னு கூட தெரியாமையா இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லுவீங்க? உங்க பர்சனல் போனை யார் எடுக்க போறாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டேன் மேடம். சரி, நேரா வந்த போது ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. விக்ரம் பயங்கர கோபத்துல இருந்தாரு. நான் சொல்ற எதையும் கேட்கிற மனநிலைமையில இல்ல. என்ன பயங்கரமா அடிச்சிட்டாரு. கழுத்தை நெரிக்க வந்துட்டாரு மேடம். சோ விக்ரம்க்கு நான் இப்ப அவன் சொத்தை அபகரிக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஆமா மேடம். நான் இத்தனை நாள் பாசம் காமிச்சதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சிருச்சு, அப்படிதானே? ஆமா மேடம். ஓகே, அப்போ ஒண்ணு செய்யலாம். டிராமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அடுத்த கட்டமா என்ன மேடம்? விக்ரம் மகா உயிரோட இல்லனாலும் ஒரு அநாத ஆசிரமத்தை நானே ஆரம்பிச்சு சொத்தை எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு மூவ் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். அப்போ விக்ரம் மகா உயிரை எடுத்துருவோம். அக்கா என்னக்கா சொல்ற? மேடம் என்ன சொல்றீங்க? 2 பேர் உயிரையும் எடுத்துருவோன்னு சொன்னேன், புரியல? 2 பேரையும் கொலை பண்ணிடுவோன்னு சொன்னேன். டேய், இது ஓபன் பண்ணுடா. சொல்லுங்க மேடம். உனக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன். நீ நான் சொல்றத செய்யணும். என் பையன் விக்ரமையும் அவன் கல்யாணம் பண்ணிருக்கிற மகாவையும் நீ கொலை பண்ணணும். சரிங்க மேடம். சாவு நான் சொல்ற மாதிரி நடக்கணும். ஓகே மேடம். இவ்வளவு தூரம் பண்ணுமாக்கா? கொஞ்சம் யோசிக்கலாமேக்கா. இனி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல புலி. இது நடக்கணும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இது நடக்கணும். என்ன நீ? விஜய், மறுபடியும் இந்த வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் நான் போயிருந்தேன். அண்ணி, இது உங்க வீடு, நீங்க வாழ வேண்டிய வீடு. இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதா வேற சில ஜென்மங்களா இருக்கு. அவங்க மிதிக்காம இருக்கட்டும், நீங்க முதல்ல உள்ள வாங்க. வாங்க அண்ணி. இல்ல விஜய். அண்ணி வாங்க வாங்க. என்ன நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது உங்க வீடு. வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. போங்க நீ.
இருப்போன்னு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எவ்வளவு அழுதேன் தெரியுமா? எப்படி உனக்கு என்ன விட்டுட்டு போக மனசு வந்துச்சு? பிரச்சனையில இருந்து விலகி போக கூடாது, ஒதுங்கி போக கூடாது, நின்னு ஃபேஸ் பண்ணணும்னு என்ன சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் போயிட்ட. அண்ணியாவது பிரச்சனையில இருந்து விலகி போறதாவது, இங்கிருந்து கிளம்பி போய் இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அங்க சவுக்கு எடுத்து பல பேரை பின்னி பெடல் எடுத்துட்டுல வந்திருக்காங்க. இந்த குடும்பத்தை சூழ்ந்திருந்த மர்மத்தையில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்களே. ஏய், அப்படியாடி? அப்படி என்னடி நம்ம குடும்பத்துல மர்மம் இருக்கு? ஐசு, அது ஒரு பெரிய கதை. அப்புறமா நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கங்க. முதல்ல அண்ணி ரூம் கூட்டிட்டு போ. போ. மகா, என்ன நீ விக்ரம் கிட்ட கோச்சிட்டு போனோம்? மறுபடியும் எப்படி அந்த ரூமுக்குள்ள போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அண்ணி, விக்ரம் ஒரு குழந்தை மாதிரி அண்ணி. சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோச்சுக்குவான். ஆனா அவன் பண்ணது தப்புன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சாஷ்டாங்கமா மனசை விட்டு மன்னிப்பு கேட்பான். கண்டிப்பா உங்களை தேடி வருவான் பாருங்க. மகா, என்ன மன்னிச்சிரு மகா, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ மனசுல எந்த கலங்கமும் இல்லாதவ மகா, எந்த தப்பும் இல்லாதவ, யாரையும் கெடுக்கணுன்ற எண்ணம் இல்லாதவ, ஒரு பூ போல மலை போல பரிசுத்தமானவ. நான் தான் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன் விக்ரம். மகா, என்ன மன்னிச்சிரு மகா. நான் ஏதாவது உங்களை தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க விக்ரம். அடடடடா, தம்பதிகள்னா இவங்கள தம்பதிகள். செஞ்ச தப்புக்காக புருஷன் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கறதும், பொண்டாட்டி புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதும், இதெல்லாம் பார்க்கிறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கே. இப்படி மன்னிப்பு கேட்கிற குணம் மட்டும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தா மட்டும் போதும், குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது. அண்ணி, விக்ரம் உங்களை புரிஞ்சுக்கிட்டான். இனிமே உங்க காதலுக்கு வானம் தான் இல்ல. நீங்க பேசுறதுக்கான இடம் இது இல்ல. ப்ரோ, நீங்க கிளம்புங்க. இந்தா சாவி இப்படி கிளம்பு. அண்ணி எங்க தூரமா கூட்டிட்டு போ ப்ரோ. தூரமா கூட்டிட்டு போய் 2 பேரும் மனசை விட்டு நல்லா பேசுங்க. லவ் லைஃப்ல எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ப்ரோ, டைம் ஆச்சு, போய் ரெடி ஆகுங்க. போங்க 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 போங்க. ஐசு, நாம எங்க போலாம்? நேத்து தான் மனசை விட்டு பேசணும்ல, அப்புறம் என்ன கையிடுங்க.